அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 மேத்ஸ் டெஸ்ட் வந்து 7 டெஸ்ட் வந்து அதோட கணக்குகளும் விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளில் தனி வட்டிக்கான வித்தியாசம் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மதியனில் அவ்வங்கிகளின் வட்டி வீதம்னா R1 - R2 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். SI = PNR/100. இதில் R மட்டும் தேவைன்னா இப்படி குறுக்கு பெருக்கிக்கணும். 100 × சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு P என்னும் டிவைட் ஆகும். வட்டி வீதம்னா அது வித்தியாசம்னா R1 - R2 போட்டுக்கலாம். 100 அப்படியே இருக்கட்டும். வட்டி பார்த்தீங்கன்னா 250 போட்டுங்க. அசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 எண் வந்து 2 வருஷம். 0 அடிச்சிடலாமா? 2 50/I2 10. ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது நவரும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நவரும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு பாயிண்ட் நவரும். அப்போ 0.25% உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500 P, வட்டி 100 ரூபாய் கிடைக்கிறது எனில் அதே வட்டி விதத்தில் அப்போ R கண்டுபிடிக்கணும். Rக்கு ஃபார்முலா SI × 100 P × N. உங்களுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 100, இந்த 100 அப்படியே போடுங்க. P 2500. என்ன ஆண்டு குறிக்குமா? 6 மாதம்னா உங்களுக்கு அரை வருஷம். ரைட், 0 அடிச்சிடலாமா? அடிச்சாச்சு. 1 20 4 20 100 தலையில் மாற்றினா 2 போய் 1 மாறும். 8% வருது. ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசல் மாறி இருக்கு. அடுத்தது வட்டி கேட்டிருக்காங்களா? வட்டிக்கு ஃபார்முலா PNR/100. P வந்து 3200. எண் வந்து 9 மாதம்னா 9 போட்டுங்க. ஒரு வருடத்துக்கு 12 மாதம். R வந்து 8%/100. 0 அடிச்சிடலாமா? அடிச்சாச்சு. ஏடிங்க 3 9 4 12 2 8 32 × 32 6 2 12 மீது 1 192 ரூபா வரும். ஆன்சர் 192 ரூபா வருதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தருண் 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அவ்வங்கி ஆண்டொன்றுக்கு 8% தனி வட்டி தருகிறது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இனி 5 ஆண்டுகள் முடிவில் அவர் கிடைக்கும் மொத்த அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும். அசல் ப்ளஸ் வட்டி கூட்டிக்கலாமா? சரி, வட்டிக்கு ஃபார்முலா தெரியும். PNR/100. அசல் வந்து 2 லட்சம். ஒரு சைபர் சேர்த்து 5 சைபர் போட்டுக்கணும். எண் வந்து 5 ஆண்டு. பர்சன்டேஜ் R வந்து 8%. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பர்சன்டேஜாக கொடுத்துருப்பாங்க. பை 100 0 அடிச்சிருங்க. இப்படி பெருக்குனா I2 10 530 80 வருமா? I2 10 80 போட்டு ஒரு 3 சைபர் போட்டுக்குவோம். 3 சைபர். வட்டி 80,000 வட்டி. அவங்களுக்கு கேட்டிருக்காங்க மொத்த தொகையா? வட்டின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 80,000. மொத்த தொகை கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா அசல் ப்ளஸ் வட்டி. அசல் வந்து 2 லட்சம். ஒரு 80,000 சேர்த்தோம்னா 2,80,000 ஆன்சர். இதான் வந்து மொத்த தொகையாக இருக்கும். வட்டினா 80,000, மொத்த தொகைனா 2,80,000. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரூபாய் 800 ஆனது தனி வட்டியில் 3 வருடத்தில் 900 ரூபாய் மாறுகிறது. அப்போ இது அசல் அர்த்தம். இது வந்து அமௌண்ட் ஏ, வட்டின்னு கொடுக்கல, அமௌண்ட். வருட வட்டி 3% உயர்த்தப்பட்டால் அதே காலத்தில் கிடைக்கும் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க, உயர்த்தப்பட்டானா உங்களுக்கு R கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். தனி வட்டி ஃபார்முலா தெரியும். PNR/100. P பார்த்தீங்கன்னா 800. P 800. ஆண்டு வந்து 3 வருஷமா? இதான் எண் 3 வருஷம். R கண்டுபிடிக்கணும். பை 100 போடுங்க. வட்டி எவ்வளவுனா 800 ரூபா. எப்படி மாறி இருக்கு? நம்ம பேங்க்ல போட்டு போனோம் 800 ரூபா, அது 900 ரூபா மாறி இருக்கு.
அப்போ எவ்வளோ வட்டி கொடுத்துருக்காங்க? 900 என்ன கழிச்சு 800 கழிச்சோம்னா 100 ரூபா வட்டியாக இருக்கும். இங்கே 120 போட்டுக்கலாமா? சரி, இந்த 0 அடிப்போம். இதை அடித்தோம்னா 4 12 40, அடித்த 1 8 8 40. அப்போ 6 தெரிஞ்சு போச்சு. 5%. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே அமௌண்ட்டுக்கு 3 வட்டி உயர்த்துறாங்க. கிடைக்கும் தொகை கேட்டிருக்காங்களா? சரி, எஸ்ஐன்னு போட்டுங்க. 800 ரூபாய்க்கு அதே காலம்னா 3 வருடத்துக்கு பர்சன்டேஜ் மட்டும் இதில் 3 கூட்டிங்க. அப்படியே 5 3 8% இருக்கும். 8/100 0 அடிச்சிடலாமா? 3 24 24 8 இருக்குங்க. 4 3 3 19 190 ரூபா உங்களுக்கு வட்டி சேருது. தொகைனா உங்களுக்கு தெரியும். அசல் பிளஸ் வட்டி 800 பிளஸ் 192 கூட்டினோம்னா 992 ரூபா வரும். ஆன்சர் 992. வட்டின்னு கேட்டால் 192 பெருக்கி பாருங்க. 4 9 3 16 3 19. மொத்த தொகைனா அசல் பிளஸ் வட்டி. ஆன்சர் 992. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 4 ஆண்டுகளில் 7920 மாறுகிறது எனில் அசல் கேட்டிருக்காங்க. பி கண்டுபிடிக்கணும். நல்லா கொஞ்சம் கணக்கெல்லாம் முக்கியமாக கேட்பாங்க, கவனிக்கணும். இப்போ 6க்கு 4க்கு வித்தியாசம் எவ்வளோதுன்னா 2 ஆண்டு. 2 ஆண்டு வட்டி எவ்வளோ வரும்? ஒரு 8880 7900 கழிக்கலாமா? 0 6 19 920 வருதா? 2 ஆண்டுக்கு வட்டி 960. இப்போ நம்மளுக்கு அசல் கேட்டிருக்கு. இங்கே 4 ஆண்டு கொடுத்ததுனால 4 ஆண்டு வட்டினா அப்படியே 2ஆல் பெருக்கிங்க. 0 12 1 1920 வட்டி வருது 2 ஆண்டுக்கு. அதான் 2 ஆண்டுக்கு 960, 4 ஆண்டுக்கு 1920 வட்டி வருதா? அசல் கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆண்டில் இது வந்து அமௌண்ட்டை குறிக்கும். இதில் அசலும் வட்டியும் சேர்ந்துருக்கு. அப்போ வட்டியை கழிச்சோம்னா உங்களுக்கு அசல் கிடைச்சிப்படும். 7920 1920 கழிப்போமா? 0006. ஆன்சர் 6000. ஓகே, விடை பார்த்தீங்கன்னா 6000 கிடைச்சிடும். இப்போ கணக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். இதில் 6 கேட்பாங்க, பியும் கேட்பாங்க. அடுத்து பார்க்கலாமா? இது போன கணக்கு மாடல் அப்படியே இருக்கு. அதே நம்பர் தான். 6 ஆண்டு 4 ஆண்டு. இப்போ பி கண்டுபிடிச்சாச்சு. போன கணக்கு ஆன்சர் தான் பி 6000. ஆனால் நிறைய 6000 இருக்கு, அதனால 2 6000 இருக்கா? இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? 6க்கு என்ன ஃபார்முலா? எஸ்ஐ இன்டு 100 பி இன்டு என். வட்டி பார்த்தீங்கன்னா வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4 ஆண்டுக்கு 1920 கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்டு 100 அப்படி போடுவோம். அசல் வந்து 6000. எண் வந்து நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்? 4 எடுத்துக்கிட்டோம். 4 ஆண்டு தான் வட்டி கண்டுபிடிச்சோம். 4 போட்டுக்கலாமா? 0 0 அடிச்சிருவோம். அடிச்சாச்சு. இன்னொரு 0 அடிச்சிருவோம். 3 18 2 12 8 32. அப்போ 8% வருது. ஆன்சர் வந்து 6000. 8% ஏ ஆன்சராக இருக்கு. ஓகேவா? ரைட். பி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இந்த 6க்கும் 4க்கும் வித்தியாசம் 2 ஆண்டு கண்டுபிடிச்சி இந்த 2 கழிச்ச வட்டி கிடைச்சிரும். 2 ஆண்டு வட்டியை 4ஆக மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம 4 ஆண்டு தான் கணக்கு போட்டிருக்கோம். எண் வந்து என்ன வச்சுருக்கோம்? 4 ஆண்டு வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதன் அசலில் 9 மடங்கு சமம். வட்டி வீதமும் 6 வேறு எண்ணும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. வட்டி வீதமும் 6 கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சாரி 6 எண்ணும் கேட்டிருக்காங்க.
ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, ஓகேவா? ஏன்னா ஈக்குவல் கொடுத்தாச்சு. இப்போ தனி வட்டிக்கு ஃபார்மா பார்ப்போமா? பிஎன்ஆர் பை 100. பி கொடுக்கல, 100ன்னு வச்சுங்க. என்ன ஆறும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இப்போ வட்டி மணிக்கு முடிச்சா போதுமா? எஸ்ஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசல்ல, அந்த அசல்ல 9/16 மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே அடிக்கணும், அப்படியே இருக்கட்டும். அப்போ 100 × 9/16 போடுவோம். பி வந்து 100ன்னு வச்சுருக்கோம். எண்ணு 6 சமம். ஏதோ ஒரு எழுத்து அப்படியே வச்சுக்குவோம். எண்ணு அப்படியே இருக்கட்டும். 6க்கு ஈக்குவல் எண்ணு. அப்போ இது என்ன மாற்றிக்குமா? பை 100. இதை அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம். n × n ஸ்கொயர்டு 100 × 9/16 பெருக்கினா 900/16. n ஸ்கொயர் ரூட்டாக மாறும். இதுக்கு எடுத்தால் 30, இதுக்கு ஒரு 4 அடிக்கலாமா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 28, 2/4, 7.5%, 7.5 வருஷம். இதாங்க ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ ஷார்ட்டாகவும் போடலாம். இந்தமாரி கணக்குக்கு 2 ஈக்குவலும் கொடுத்தா என்ன ஆரம் எது கேட்டாலும் 100 போட்டுங்க. இந்த மடங்கை தூக்கி இங்கே போட்டுங்க. 100√10, 9க்கு 3, 16க்கு 4 அடிப்போமா? 2 10, 2 4, 15/2, 15ல் பாதி 7.5. இப்போ பர்சன்டேஜ் 7.5 தான், வருஷமும் 7.5 தான். ஓகே, இப்படி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். அடுத்து எனக்கு பாருங்க, தனி வட்டியில் ஒரு தொகை 20 ஆண்டுகளில் 3 மடங்கானால் அதே தொகை அதே வட்டியில் எவ்வளோ காலத்தில் 2 மடங்காகும்? என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கணக்காக போட்டோம்னா 2 வாட்டி ஃபார்முலா பயன்படுத்தணும். ஷார்ட்டாக போட்டுக்கலாம். 2 மடங்குனா உங்களுக்கு குறையும். 3 மடங்கு 20 வருஷம்னா 2 மடங்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். சரியாங்க? ஏன்னா வருஷம் கூட கூட தான் வட்டி கூடும். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்க. m-1/n-1 × 100 போட்டுக்குவோம். m என்பது இந்த 2 மடங்கு வச்சுக்கிறீங்க. n என்பது 3 மடங்கு வச்சுக்கிறேன். மடங்கு மடங்கு 2 - 1, 3 - 1 இண்டு 100 கிடையாது, ஆண்டு. ஆண்டு பார்த்தீங்கன்னா 20. 100 வச்சும் போடலாம். 3 மடங்குனா 300, 2 மடங்கு 200 வச்சு போடலாம். இவன் ஷார்ட்டாக இருக்கும். கழிச்சா 1/2 20, அடித்தா 10. 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆன்சர் இருக்கா? ஓகே, இவன் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ரைட், அடுத்த பார்க்கலாமா? வருடத்திற்கு 11.7% என்ற எளிய வட்டி விதத்தில் அப்படின்னா தனி வட்டின்னு அர்த்தம். தொகையானது எத்தனை வருடங்களில் ரெட்டிப்பாகும்? ஆண்டு கேட்டிருக்காங்க. ரெட்டிப்புனா 2 டைம்ஸ். இது ஷார்ட்டாக போட போகிறோம். இதுக்கு ஃபார்ம் வச்சு போட்டோம்னா SI = PN/100 வச்சு போடணும். ஷார்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரெண்டு மடங்குனா 1 கழிச்சு 1 மடங்காக மாற்றிக்கணும். இது மொத்த தொகைன்னு அர்த்தம். நம்மளுக்கு வட்டினா அது 1 பங்கு கிடைக்கும். இப்போ 100 ரூபா கடன் கொடுத்து 200 ரூபா வாங்கினோம்னா நம்மளுக்கு வட்டி எவ்வளவு? 100 ரூபா தான். சரிங்களா? அப்போ 100 ரூபா நம்மளுக்கு வட்டி. நம்ம வட்டி என்ன போட்டிருக்கோம்? அந்த 100 எடுத்து இதெல்லாம் வகுத்து போட போகிறோம். இந்த கணக்கில் பர்சன்டேஜ் கொடுத்தா ஆண்டு கேட்பாங்க, ஆண்டு கொடுத்தா பர்சன்டேஜ் கேட்பாங்க. 100 இது 18.75 வச்சுக்கலாமா? 18.75 நம்மளுக்கு தெரியும். 0.25னா கால், 50னா அரை, 7.5னா முக்கால். 100 இது பின்னா மாற்றுங்க. 4 18 72 3 75/4 தலைகளை மாற்றினா 4/75 மாறும்.
3 25 4 25 16/3. இதை அடித்தோம்னா I3 15 1/3 வருது. ஆனால் விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. இப்போ இதான் ஆன்சராக இருக்கும். 5 வருஷம் 1/3 என்ன அர்த்தம்னா ஓராண்டு 12 மாதம் 4 மாதம் கிடைக்குமா? இப்போ விடை 5 வருஷம் 4 மந்த். இதாங்க ஆன்சர். 1/3னா 4 மாதம். ஏன்னா ஒரு வருடத்துக்கு 12 மாதம்னா 4 நாளாக பிரிச்சோம்னா 12 மாதம் வரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இதுவும் போன மாடல் தான். ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கல, 15 ஆண்டுகளில் ரெட்டிப்பானால் 2 டைம்ஸ். வட்டி வீதம் கேட்டிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. 2 மடங்கு என்பது 200 ரூபா. இது அமௌண்ட்டை குறிக்கும். வட்டினா நம்ம 100 ரூபா கொடுத்ததா 200 ரூபா வாங்குகிறோம். அப்போ வட்டி 100 ரூபான்னு வச்சுக்கணும். 2 மடங்குனா 100 ரூபா, 3 மடங்கு 200 ரூபா வட்டி. ஒரு வருடம் அப்படியே கழிச்சிங்க கிடைச்சிரும். அந்த 100 எடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ண போகிறோம். ஆண்டு கொடுத்தா 6 கேட்பாங்க, 6 கொடுத்தா ஆண்டு கேட்பாங்க. 5 அடிப்போமா? 25 3 15 6 18 2/3 வருதா? 6 2/3 வருது. ஆன்சர் இருக்கு. அவ்வளோதாங்க, ஷார்ட்டாக போட்டிருக்கோம். இது ஃபார்முலா வச்சு போட்டோம்னா அந்த பிஎன்ஆர் ஃபார்முலா வச்சு போடணும், கொஞ்சம் லேட் ஆகும். 2 மடங்குனா 100 ரூபா எடுத்துங்க, 3 மடங்குனா 200 எடுத்துங்க, சரியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? விஜய் 10,005% வட்டி விகிதத்தில் வைப்பு செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் என்ன கண்டுபிடிக்கணும்? அவர் எவ்வளோ 11 பெறுவார். இது பி, இது ஆர், இது அமௌண்ட். வட்டி கிடையாது. 10,000 யாரும் 11 வட்டி கொடுக்க மாட்டாங்க, அதனால அமௌண்ட். இப்போ வட்டி எவ்வளோ பார்ப்போமா? நம்ம பேங்க்கில் 10,000 போட்டிருக்கோம். நம்ம அக்கௌண்ட்டில் 11,000 இருந்தால் எவ்வளோ வட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 வட்டி இருக்கும் நம்மளுக்கு. எஸ்ஐ 1000 rupees. ஃபார்முலா சொல்லுங்கள். என்னுக்கு ஃபார்முலா சரி அப்படி போடுவோம். PNR/100. வட்டி 1000 போட்டுங்க, அசல் 10,000. எண்ணு கண்டுபிடிக்கணும். ஆர் 5% பை 100. 0 அடிச்சிடலாமா? இந்த 2 0 அடிங்க. ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10. எண்ணு 2 வருஷம். ஆன்சர் 2 years. இப்படி ஷார்ட்டாக போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு தொகையின் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 ஆண்டுகளுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. வட்டி விதம் 16% எனில் தொகையின் மதிப்பு கேட்டிருக்காங்க. தனி வட்டி ஃபார்முலா PNR/100. இது வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 235 ரூபா 20 பைசாங்கிற போட்டுக்கலாமா? அசல் கொடுக்கல. எண்ணி எவ்வளோதுன்னா 3 வருஷம். ஆர் 16% பை 100 போடுவோம். இது 100ல் பெருக்கணும்னா புள்ளி போயிடும். 23,500 ரூபா கிடைக்கும். பி 3 × 14 அப்படியே அடித்து போடலாமா? அப்படி 3 அடிப்போம். 7 3 21, 8 3 24, 4 பண்ண 0 போடுவோம். அப்படியே அடிக்கலாமா? 2 அடிப்போம். 7 2 14, 3 9 2 0. 7 அடிப்போமா? 7 35, 6 42, 560 வருது. பி 560. ஆன்சர் இந்த பி ஆன்சர். இப்படி அடிச்சு போட்டுக்கலாம். 7 35, 46 42 விடை 560. ஓகே, இது ஒரு முக்கியமான மாடல் கணக்கு. ராகுல் 7/6/2006 அன்று 4,000 ரூபாய் கடனை பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் செலுத்திய தொகை கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 கொடுத்தாச்சு 5%. வேற அசல் கொடுத்தாச்சு.
4000. இப்போ வட்டி கண்டுபிடிக்கணுமா? தனி வட்டிக்கு ஃபார்முலா PNR by 100. நல்லா கவனிங்க. பி அசல் கொடுத்தாச்சு 4000. என்ன பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கல கண்டுபிடிக்கணும். இது என்ன மாதம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். 6ஆம் மாதமா? ஜூன் மாதம் கடன் வாங்குறாரு. ஜூலை, ஆகஸ்ட்டில் திருப்பி கொடுத்துட்றாரு. எத்தனை நாள் பார்க்கலாமா? ஜூன் மாதத்துக்கு ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 30 தேதி இருக்குமா? அதில் 6 கழிச்சுக்கணும். 7 கழிச்சுக்கணும். கழிச்சா மீது 23 வட்டி கட்டணும். அடுத்த மாதம் ஜூலைக்கு 31 நாள் இருக்கும். அடுத்த ஆகஸ்ட் மாதம் திருப்பிடுறாரு. நம்ம பேங்க் வட்டினால நீங்கள் காலைல 10 மணிக்கு போனாலும் அன்னைக்கு வட்டி எடுத்துவாங்க. அதான் பேங்க் வட்டி. இதை கழிச்சுக்கணும், அதை எடுத்துக்கணும். 10, 13 மீது 1 74 வட்டி கட்டணும். ஓகேவா? ஆனால் எண்ணு ஆண்டு குறிக்கும். ஓராண்டுக்கு 365 நாட்கள். லீஃபானா 366. லீஃபானா இருந்தாலும் ஒரு நாள் பிப்ரவரி சேர்ந்துடும். அப்போ எண்ணு 73/365 போட்டுக்கணும். 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% பை 100 போட்டுக்கோமா? 0 அடிச்சிருவோம். 73, 573, 5 அடிங்க. வட்டி பார்த்தீங்கன்னா 40 ரூபா வட்டி. நம்மளை வட்டி கேட்கல, மொத்த தொகை கேட்டிருக்காங்க. செலுத்திய தொகைனா மொத்த தொகை. மொத்த தொகை என்ன ஃபார்முலா? அசல் ப்ளஸ் வட்டி. ஏ கண்டுபிடிக்கிறோம். பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசல் 4000, ஒரு வட்டி 40 சேர்ந்தா 4040 ரூபா. ஓகேவா? ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட தொகையானது பி கொடுக்கல. 8%னா 6 கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க? 10,080 மாறுது. இது அமௌண்ட் அர்த்தம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. உங்களுக்கு வட்டிக்கு தான் இந்த ஃபார்முலா. அமௌண்ட் கொடுத்தா என்ன ஃபார்முலானா ஏஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஒரு ஃபார்முலா அமைச்சு காட்டுறாங்க. கவனிங்க. அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பி அப்படியே இருக்கட்டும். எஸ்ஐக்கு ஃபார்முலா இதானா? பை 100. பிஏ காமன் எடுத்தோம்னா 1 + NR/100. இதான் அமௌண்ட் கொடுத்தா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிங்க. நம்ம இப்படி கணக்கு போட போகிறல, ஷார்ட்டாக போட போகிறோம். நான் விடை வச்சு போட்டுக்கிறேன். கவனிங்க. இது பி அப்படின்னு இருந்தால் 7200 இண்டு PNR 800 5 வருஷம். ஆர் 8%. 8/100 அடிச்சிடலாமா? 840. 70 பெருக்கணும்னா இந்த விடை வருதான்னு பார்ப்போம். இந்த விடை இந்த நம்பர் வருதான்னு பார்ப்போம். 2 8 7 28. ஓகே, நம்பர் 80 வந்திருக்கு. இது வட்டி. உங்களுக்கு அமௌண்ட்னா அசல் 7200ஐயும் வட்டி கூட்டி பார்ப்போமா? 0 8 0 10. சரியா? இந்த நம்பர் வந்துருச்சு. ஆன்சர் ஏ. டிக் பண்ணிக்கலாம். இதில் கூட ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ரூபாய் 66,000க்கு இதான் அசல். ஆண்டு வட்டி 16/2/3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 9 மாதங்கள். மாதம் கொடுத்தா 12 வகுத்துக்கணும். ஓராண்டுக்கு 12 மாதங்கள். நல்லா கவனிங்க. நம்ம வட்டி கணக்கு ஆண்டுக்கு பார்க்கணும். மாதம் கொடுத்தா 12 வகுத்துக்கணும். நாட்கள் வந்தால் 365. அப்போ n = 9 மாற்றிக்கணும். என்ன கேட்குறாங்க? தனி வட்டி. தனி வட்டி ஃபார்முலா தெரியுமா? PNR/100. பி நம்பர் அசல் 68,000மா? எண்ணு 9 மாதம் கிடையாது. 9/12 போட்டுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது அப்படி பின்னமாக மாற்றுங்க.
3 பை 42 50 50/3 50/3 கீழே 100 போடுவோம். 0 அடிச்சிடலாமா? அடிச்சாச்சு. 3 அடிப்போம். 3 9 4 12. சரி, அப்படி 4 அடிங்க. ஒவ்வொரு நாள் 4 7 22 170. 170ஐயும் ஒரு 50 இருக்குமா? 5 மேலே 85. 2 சைபர் போட்டுங்க. 8500 ஆன்சரு சரியாக இருக்கும். 17 5 பெருக்கணும்னா 35 3 85 வருமா? சரி, ரைட். அடுத்த பார்க்கலாமா?